நீதிநெறியை காக்க தன் கைகளையே வெட்டிய பொற்கை பாண்டியனின் கதை தெரியுமா உங்களுக்கு? பாண்டிய மன்னர் அவர்கள் எப்போதும் மாறுவேடம் அணிந்து தன் ஆட்சி எவ்வாறு உள்ளது, மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், ராட்டியத்தை மேற்கொண்டு எப்படி அமைக்கலாம், என்ன பாதுகாப்பு வேண்டியிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள இரவு வேளையில் நகர்வலம் வருவது வழக்கம். அன்றும் ஒரு நாள் மாறுவேடத்தில் மதுரை மாநகரில் நகர்வலம் வர, அதே நகரில் இருக்கும் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்க எதேசையாக மன்னரின் காதில் விழுகிறது. கணவன் ஊருக்கு செல்வதாகவும் பத்திரமாக இருக்கும்படி சொல்ல, மன்னர் அந்த பெண் தனியாக இருப்பாள் என்று கருதி மன்னர் நாளையிலிருந்து அவர் பாதுகாப்பு தர முடிவு செய்து கிளம்பினார். மன்னர் அந்த பெண்ணிற்கு காவல் இருக்க மறுநாள் மாறுவேடம் தரித்து செல்ல அந்த குடிசைக்குள் பேச்சு சத்தம் கேட்கவே மன்னர் அதை சரியாக கேளாமல் வேறு ஒரு ஆடவன் குரல் நினைத்து கதவை தட்டிவிடுகிறார். தட்டிய பிறகே தெரிகிறது அது கணவரின் குரல் என்று தெரியவர அந்த பெண்ணின் கற்புக்கு களங்கம் வரக்கூடாது எண்ணி அனைத்து வீட்டின் கதவையும் தட்டிவிட்டுச் செல்கிறார் மன்னர். மன்னர் கதவுகளை தட்டிவிட்டுச் சென்றபின் ஊரு மக்கள் அனைவரும் வெளிவந்து பார்த்து யாரும் இல்லாததால் திருடன் தட்டியிருக்கலாம் என்று மன்னரின் ஆட்சியில் திருட்டா என்று நாளை மன்னரிடம் புகார் அளிக்கலாம் என்று ஆலோசித்து மறுநாள் புகார் அளிக்க தர்பார் விரைந்தனர். மன்னா, தங்கள் ஆட்சியில் புதிதாக திருடர்கள் உலவுகின்றனர். நீங்கள்தான் இந்த திருட்டை ஒழிக்க வேண்டும் என்று முறையிடுகின்றனர். மன்னர் புகாரை கேட்டபின் தப்பு செய்தவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதே சரி என்று கூறி தன் வாழ்நாளையே தன் கையை வெட்டிக் கொள்கிறார். மக்கள் தங்கள் கதவை தட்டியது மன்னர்தான் என்று ஆச்சரியப்படுகின்றனர். மன்னரின் நீதியை பார்த்து வியந்த மதுரை மக்கள் வீட்டிலிருக்கும் நகைகளை கொடுக்க அதை பொற்கொல்லனிடம் கொடுத்து உருக்கி ஒரு தங்கக் கையை உருவாக்கச் சொல்லி அதை மன்னருக்கு பொருத்தி அழகு பார்த்தனர். அன்று முதல் இன்று வரை பொற்கை பாண்டியனாக மன்னர் பேர் பெற்று வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தாரென்றே சொல்லலாம். இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.